ஜப்பானில் நிறைய 100 ஷாப்ஸ் இருக்குது. லைக் டைசோ, சிரியா, கேண்டு அந்த மாதிரி. அங்கெல்லாம் வாங்கின கலெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் தான் இது. இது எல்லாத்தோட ப்ரைஸுமே ஈச் 100 yen. ஐஎன்ஆரில் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 60 rupees கிட்ட வரும். இது எல்லாமே நெயில் ப்ராடக்ட். எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாம்ப் வைக்கிறதுக்கானது, அப்புறம் ஸ்க்ரேப்பர், அப்புறம் ஒரு ஸ்டென்சில், 3D பென், ஆர்ட் பென், அதுக்கப்புறம் இந்த மாஸ்கிங் லிக்விட் இதெல்லாமே தான் வாங்கியிருக்கேன். இந்த மாஸ்கிங் லிக்விட் எதுக்காகனா, நம்ம நெயில் பாலிஷ் போடும்போது தெரியாமல் ஸ்கின்ல டச் ஆகிடுச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இந்த மாஸ்கிங் லிக்விட் போட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் அப்படியே பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெஸ்ஸியாக இருக்காது. இந்த ஸ்டென்சிலில் இருக்கிற ஹார்ட் ஷேப் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பேஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் கொடுத்து ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு ரோஸ் கலர் நார்மல் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி நான் அதில் ட்ரை பண்ணப்போ எதுவுமே சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. அந்த ஸ்டென்சிலே வந்து கம்ப்ளீட்டாக நெயில் பாலிஷ் ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் ஒன்ஸ் அகெயின் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டக்குன்னு வச்சுட்டு உடனே அந்த ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும்போது அப்போது இந்த மாதிரி 1-2 டாட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சே தவிர மற்ற எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஒருவேளை அந்த நெயில் பாலிஷ்க்கு ஒர்க் ஆகலையோன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நெயில் பாலிஷ் வேறு கலரில் சூஸ் பண்ணி அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு நடுவில் அந்த ஸ்டாம்பில் அந்த ஸ்பாஞ்சு ஸ்பேஸ் இருக்கலாம், அது வேறு கீழே வந்துடுச்சு. ஸோ அகைன் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நெயில் பாலிஷ் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போவும் சுத்தமாக எதுவுமே ஒட்டலை. ஸோ ஜெல் நெயில் பாலிஷில் ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக இதில் ட்ரை பண்ணேன். என்கிட்ட இந்த மட்டும் தான் இருக்குது ஜெல் நெயில் பாலிஷில். இது பீல் ஆஃப் டைப். அதை பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு டிசைன்ஸ் எல்லாமே. இதில் டிசைன்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு நெயில் பாலிஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆனால் அதில் நெயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் எதுவுமே சுத்தமாக தெரியல. ஒருவேளை அந்த டிசைனில் தான் ஏதோ பிரச்சனை போகலன்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் அங்கேருந்து பெரிய டிசைன்ஸ், சின்ன டிசைன்ஸ்னு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் கொஞ்சமாக அப்ளை பண்ணியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறையவும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா. ஆனால் எனக்கு எதுலையுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த ஸ்டாம்ப்லேயும் அந்த ஸ்பாஞ்சு வெளியே வந்துருச்சு. ப்ளஸ் இந்த டிசைன்ஸும் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. மேபி ஜெல் நெயில் பாலிஷ், இந்த ப்ராப்பரான நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருந்தா இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்கலாம். பட் என்கிட்ட இந்த நெயில் பாலிஷ் வச்சு ட்ரை பண்ணப்போ எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 3D ஆர்ட் பென் இருக்கு இல்லையா, அதை வச்சாவது அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக அதை வச்சு தான் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஸ்க்ரேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டென்சிலில் இருக்கிற அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருந்துச்சு. முன்னாடி இருந்து நெயில் பாலிஷை விட இங்கே வந்து நல்லாவே அந்த டிசைன்லாம் பட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒன்றுமே வரல, ஜஸ்ட் ஒரு மாதிரி ஆயிலாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த 3D ஆர்ட் பென்னோட பர்பஸே வந்து இந்த மாதிரி நெயிலில் நம்ம 3D ஆர்ட் ட்ரா பண்ணுறதுக்காக தான். நான் கூட ஒரு ஹார்ட் ட்ரா பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு வரவே இல்லை. மேபி அவுட்லைன்லாம் போட்டு கொஞ்சம் ப்ராப்பராக பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்திருக்கலாம். பட் நான் சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலி அந்த மாஸ்கிங் லிக்விட் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒழுங்காக ப்ராப்பராக பீல் ஆஃப் ஆகி வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நூக் அண்ட் கார்னர்ஸில் ஒழுங்காக போட்டுட்டோம் அப்படின்னா எந்த மெஸ்ஸியும் இல்லாமல் நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த ப்ராடக்ட் தவிர மற்ற எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை.